ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றமான சூழ்நிலையை எட்டியிருக்கிறது. தாக்குதல்கள் தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் 80 மாணவிகள் உயிரிழந்திருப்பதாகவும் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் உச்சபட்ச தலைவரான கமேனி உயிரிழந்துவிட்டதாக ட்ரம்ப் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் அறிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, தற்போது என்ன மாதிரி நிலையை எட்டியிருக்கிறது ஈரான் இஸ்ரேல் இடையேயான இந்த போர்? ஈரான் இஸ்ரேல் இடையேயான அந்த ஒரு போர் என்பது தற்பொழுது கடுமையான ஒரு 3வது கட்ட ஒரு தாக்குதலை எதிர்கொண்டு வருவதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பஹ்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ஈரானுடைய அந்த ஏவுகணை தாக்குதல்கள் என்பது மீண்டும் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விமான நிலையங்களுடைய சேவைகள் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த எச்சரிக்கைகள் அனுப்பப்பட்டு வரும் நிலையில் இந்த போரில் தொடர்பான பல்வேறு ஆலோசனைக்காக மத்திய கிழக்கு நாடுகளுடைய பல்வேறு உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் நேட்டோ அதிகாரிகளுடன் பிரதமர் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் ஆலோசனை நடத்தி வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பல்வேறு எச்சரிக்கைகளும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு எச்சரிக்கைகள் மற்றும் கோரிக்கைகளும் வழங்கப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடியுது. இந்தியா தரப்பிலிருந்தும் அவர்கள் அந்த ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, அதே போல இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஈரான் தரப்பிலிருந்து. முக்கியமான எந்தெந்த இடங்கள் இஸ்ரேலுடைய பகுதிகள் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுசித்ரா? மிக முக்கியமாக அதாவது டெல் அவிவ் அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நகரங்கள் மற்றும் எல்லைப்புற அதாவது கடல் எல்லைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்ரேல் நகரங்கள் என்பது முற்றிலுமாக தாக்கப்பட்டுள்ளதாக தகவலை இஸ்ரேலானது தெரிவித்தது. இருந்தாலும் தாக்குதல்கள் பெரிய அளவில் இல்லை எனவும், அதே போல ஜார்டன் எகிப்து எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்கள் வரை தாக்குதலை ஈரான் ஆனது இஸ்ரேல் மீது தொடுத்துள்ளது. ஆனால் அவர்களுடைய அந்த ஏவுகணை தாக்குதல் நடவடிக்கைகள் வந்து முற்றிலுமாக இஸ்ரேலால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் அரசாங்கமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஒரு சில மாநிலங்கள் கடுமையான ஒரு பொருட்சேதங்கள் இருந்தாலும் பெரிய அளவிலான உயிரிழப்புகள் என்பது இல்லை. ஒரு சில ஆனால் அதிக அளவிலான ஒரு ஈரான் தலைவர்கள் என்பது குறிப்பாக அவருடைய உயர்மட்ட ராணுவ மற்றும் விமானப்படை தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் நடத்திய அந்த ஒரு பதிலடி தாக்குதலை பொறுத்த அளவில் கடுமையான ஒரு பதிலடி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் உயர்மட்ட தலைவர்கள் குறிப்பாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான அயதுல்லா கமேனியும் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இஸ்ரேலுடைய தரப்பான தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.